Hi friends, welcome back to Tulasi's Kitchen Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌன் சன்னா பிரியாணி, கருப்பு மூக்கடலை பிரியாணிங்க. நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டிஸ்லாம் பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கருப்பு மூக்கடலை வச்சு சுண்டல் இல்லைனா நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது முழுக்க சுண்டலை வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஒரே மாதிரியான பிரியாணி செஞ்சு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு மூக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு நான் குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடணும். இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போவே நம்ம சேர்த்தா தான் தக்காளி நல்லா மசிய நல்லா வெந்து வரும். இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சுங்க. இது கூட ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் அங்கங்கே நல்லா நசுக்கி விடலாம் நம்ம. இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் மூக்கடலை வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி எதுவுமே இல்லாமல் மூக்கடலை நான் வேக வச்ச தண்ணி மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். 1½ டம்ளர் அளவுக்கு நான் மூக்கடலை தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் 1 கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் மூக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1½ டம்ளர் மூக்கடலை தண்ணி, 1/2 டம்ளர் மூக்கடலை. இதுதான் கரெக்டான பதம். இது எல்லாம் சேர்த்து ஈவனாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1/2 மூடி எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசி இப்போ சேர்த்துக்கலாம்.
அரிசி சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு விசில் போட்டுடலாம். ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கருப்பு மூக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாதம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. ப்ரௌன் சன்னா பிரியாணி, இதுக்கு சைட் டிஷ் வெங்காயம் பச்சடி. அந்த மூக்கடலையும் நான் கொஞ்சம் தாளிச்சிட்டு நான் ஸ்நாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எப்போவுமே ஒரே மாதிரியாக நம்ம செய்யாமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸும் கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் காலியாக கொண்டு வருவாங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியாக சுண்டல் இல்லைனா மூக்கடலை குழம்பு இல்லைனா கிரேவி அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.